அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை வேளச்சேரி முதல் மேடவாக்கம் செல்லும் பிரதான சாலையில் பீக் ஹார் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடும் போக்குவரத்து நெரிசலால் அங்கு வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதிக்கு ஆளாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சென்னை வேளச்சேரி முதல் மேடவாக்கம் செல்லும் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் மட்டும் இல்லாமல் அலுவலகங்களுக்கு செல்வோரும் கூட கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நேரத்துக்கு பணிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்திருக்கிறார்கள். சென்னை வேளச்சேரி தாம்பரம் சாலையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் முதல் மேடவாக்கம் சந்திப்பு வரை சுமார் 3.5 கிலோமீட்டர் வரை சாலையானது இருக்கிறது. சென்னை வேளச்சேரியில் இருந்து மேடவாக்கம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள், அதே போல பள்ளிக்கரணையில் இருந்து வேளச்சேரி வழியாக சென்னை மாநகர் பகுதிக்கு வரக்கூடிய பயணிகள் இந்த சாலை வழியாக தான் பயணிக்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் இந்த சாலையில் அந்த கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த சாலை மிகவும் குறுகலாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்படுவது வாடிக்கையான ஒன்றாகவே இருக்கிறது. மேலும் சாலைகள் முழுவதும் ஒரு சில இடங்களில் பள்ளங்கள் காணப்படும் ஒரு சூழலிலும் கூட இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. முக்கியமாக காலையில் அந்த 8:30 மணி முதல் காலை 11 மணி வரை இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. அதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர்கள், அதே போல பணிக்கு செல்வோர் நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.